ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜேஜேபி சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரம்ஜான் ஸ்பெஷலா கீ ரைஸ், அதுக்கு ஏற்ற ருசியான மட்டன் குழம்பு தாங்க செஞ்சு காட்ட போறேன். இந்த கீ ரைஸோட மட்டன் குழம்ப சேர்த்து சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட், அதை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே லைக் பட்டனே பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதும், லைக் பண்றதும் உங்களுக்கு ஒரு ஈஸியான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்க லைக் பண்ணா தான் என்னோட வீடியோ மத்தவங்களுக்கும் ஷோ ஆகும். என்னோட சேனல் குரோத் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறந்துடாம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம கீ ரைஸும், மட்டன் குழம்பும் எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலாம். நான் நெய்ச்சோறு குக்கர்ல தாங்க செய்ய போறேன். இதுக்காக ஒரு 100 கிராம் அளவு நெய் எடுத்திருக்கேன். அதாவது நான் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு 1/2 கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இத நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சிரலாம். இப்ப நெய் சூடாயிருச்சு. ஒரு 10, 15 முந்திரி பருப்ப போட்டு அந்த நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நான் வறுத்தாச்சு. இத தனியா எடுத்து வச்சுப்போம். அதே மாரி கிஸ்மிஸும் ஒரு 10, 15 போட்டு அதையும் வறுத்து நம்ம தனியா வச்சுக்கலாம். முந்திரி, கிஸ்மிஸ நம்ம லாஸ்ட்டா ரைஸோட சேர்த்துக்கலாங்க. இப்ப நான் இதோட தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா, அந்த நெய்யோட தேங்காய் எண்ணெய் சேரும்போது இன்னும் நல்லா மணமும், டேஸ்ட்டும் குடுக்கும். அதனால தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இப்ப இது கூட நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு அன்னாசி பூ கூடவே ரம்ப இலை சேர்த்துக்கிறேங்க. இந்த ரம்ப இலை நெய்ச்சோறுக்கு இன்னுமே நல்லா வாசனை குடுக்கும். அதுக்காக நான் ரம்ப இலை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்ட்ட ரம்ப இலை இல்லாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நீங்க பிரியாணி இலையே சேர்த்துக்கலாம். இதோட நான் ஒரு பெரிய வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதையும் இதோட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு லைட்டா அந்த வெங்காயத்த வதக்கி விடுங்க. இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகட்டும். இப்ப இது கூட நான் ஒரு தக்காளி பழத்த நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாவ கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் அதையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் 1 நிமிஷம், 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப அதையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் இத நல்லா வதக்கி விடலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும், புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இந்த நெய்ச்சோறுக்கு புதினா, கொத்தமல்லி ரொம்ப ஜாஸ்தியா சேர்க்க வேண்டாம். சும்மா கம்மியா சேர்த்தாலே போதும். இப்ப அதையும் வதக்கி விட்டாச்சு. இப்ப நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ். அதாவது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 டம்ளர் அளவு வந்துருக்குது. இப்ப நம்ம 2 1/2 டம்ளர்ண்டா நம்ம 1 டம்ளருக்கு 1 1/2 டம்ளர்ண்டு தண்ணி விடமா, மொத்தம் நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊத்தணும். இந்த 4 டம்ளர் தண்ணிக்கு நான் 3 டம்ளர் தண்ணியா சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் நான் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா, அந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது இந்த நெய்ச்சோறு இன்னும் டேஸ்ட்டாவும், நல்லா ஒயிட்டாவும் இருக்குங்க. அதுக்காக நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதோட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த தேங்காய் பால் தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப இந்த மாரி கொதிச்சு வந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சுக்கிற அரிசியும் இதோட நம்ம சேர்த்தரலாங்க. இப்ப நம்ம அரிசி சேர்த்துட்டு நம்மளுக்கு உப்பெல்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கிறங்க. இப்ப நம்ம மூடி போட்டு விசில் வச்சிரலாம். நான் ஃபாஸ்ட்டா ஹை ஃப்ளேம்ல ஒரு விசிலும், சிம்ல ஒரு விசிலும் வச்சு நான் ஆஃப் பண்ணிருவேங்க. இது எனக்கு ரைஸ் வேகறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ உங்க குக்கரோட இது எப்படின்னு பார்த்துட்டு, நீங்க அந்த மாரி விசில் வச்சு இறக்கிக்கிறங்க. இப்ப விசில் எல்லாமே போயிடுச்சுங்க. நான் 2 விசிலுக்கு வச்சு இப்ப எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். நம்மளோட நெய்ச்சோறு இப்போ சூப்பரா கம்ம கம்மன்னு வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டா வந்திருக்குங்க. நம்ம ரைஸுக்கு தக்கன தண்ணியும், விசிலும் கரெக்ட்டா வச்சா, அந்த ரைஸ் நல்லா பொழு பொழுன்ட்டு சூப்பரா வரும். இப்ப இதுக்கு ஏத்த நம்ம மட்டன் குழம்பும் செய்ய ஆரம்பிச்சிரலாங்க. இப்ப நம்ம மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இதுக்காக 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. நான் எலும்போட சேர்ந்த மாரி மட்டன் வாங்கியிருக்கேன். இத இப்ப நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பாத்துரலாம். இப்ப தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாசி பூ இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்ப அரைக்கிற மசாலா என்னென்னன்னு பாத்துரலாம். நான் ஒரு 10 முந்திரிய தண்ணீல ஊற போட்டு வச்சுக்கிறேன். தேங்காய் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்ப இது 2யும் நம்ம தண்ணி ஊத்தி நைஸா ஆட்டி எடுத்துக்கலாம். இப்ப பொடி பண்ற இது என்னன்னு பாத்துரலாம். நான் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, பட்டை 1 துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 2 இத நம்ம தண்ணி ஊத்தாம பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 75 கிராம் அளவு சின்ன வெங்காயத்த நான் ஏற்கனவே வதக்கி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த வெங்காயத்த நம்ம தனியா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த 3 பொருளையுமே நம்ம தனித்தனியா இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப நான் பொடி பண்ணி வச்சுக்கிறத பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கரம் மசாலா, தேங்காய் விழுது, வெங்காயம் விழுது இது 3யும் இப்ப நான் தனித்தனியா அரைச்சு எடுத்துக்கிட்டேன்.
இன்னைக்கு நான் வந்து மட்டன் குழம்பு வந்து குக்கர்ல தாங்க செய்ய போறேன். இதுக்காக நான் குக்கர அடுப்புல வச்சுட்டேன். இப்ப வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்ப நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்கள இதோட சேர்த்துடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இதோட நான் ஒரு பெரிய வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் அதையும் இதோட சேர்த்துறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விடலாம். இப்ப வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதோட நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற மட்டனையும் நம்ம சேர்த்துடலாங்க. மட்டன சேர்த்துட்டு, இந்த மட்டன் வந்து அந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதனால நம்ம வந்து லைட்டா வதக்கி விட்டுட்டு, மூடி போட்டு நம்ம மூடி வச்சிரலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மட்டன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மட்டன் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு. இதோட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் அந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து மட்டனோட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டோட வாசனை போற வரைக்கும் இத நல்லா வதக்கி விடலாம். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிருப்போம். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் கழிச்சு புதினா, மல்லி இத சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு 2யுமே சேர்த்துக்கிறேன். இதுக்கு அதிகமா இப்ப சேர்த்துக்க வேண்டாம். அதையும் சேர்த்து இப்ப நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா, நம்ம ஏற்கனவே ஜீரகம், மிளகு, சோம்புலாம் நம்ம வந்து பட்டையெல்லாம் சேர்த்து கரம் மசாலாவா நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம். அதனால தனி மல்லித்தூள் சேர்த்தாலே போதுமானது. இந்த மட்டன் குழம்புக்கு நான் வந்து தக்காளி சேர்க்கல. அதுக்கு பதிலா தயிர் வந்து ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா புளிக்காத தயிரா சேர்த்துக்கிறேங்க. இல்லாட்டி ரொம்ப புளிப்பா இருக்கும். அதனால புளிக்காத தயிரா ஒரு 100 எம்எல் எடுத்து இந்த மட்டன் குழம்புக்கு சேர்த்துக்கலாம். இப்ப அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். இப்ப மசாலாலாம் நல்லா வத்தி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோனே, நம்ம தண்ணி ஊத்த ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பெல்லாம் போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, குக்கர் மூடி போட்டுட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 விசிலுக்கு வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கம கமன்னு நம்மள மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆனா இது இன்னும் ஃபினிஷ் ஆகலங்க. ஏன்டா இன்னும் நம்ம மசாலா சேர்க்கணும்ல. அதனால அந்த மசாலா பொருட்கள எல்லாத்தையும் சேர்த்துட்டே நம்ம மட்டன டேஸ்ட் பண்ணி பார்த்துரலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற கரம் மசாலாவையும் சேர்த்துரலாம். தேங்காய் விழுதையும் இதோட நம்ம சேர்த்துருவோம். கூடவே வந்து நம்ம அரைச்சு வச்சுக்கிற வெங்காய விழுதையும் நம்ம சேர்த்துருவோங்க. அதையும் சேர்த்துட்டு இப்ப நான் சிம்ல தான் போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மட்டன் குழம்ப வந்து கொதிக்க வைக்க போறேன். ஏன்னா ஏற்கனவே மட்டன் வந்து நல்லா வெந்திருக்குது. அதனால நான் விசிலுக்கு வைக்கலங்க. ஆனா உங்களுக்கு மட்டன் சப்போஸ் வேகாட்டி நீங்க இன்னும் ஒரு 2 விசில் கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். நான் ஆனா சிம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்ப எல்லாமே மசாலா வாசனை எல்லாமே போய் நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மேல லாஸ்ட்டா கொத்தமல்லி இல தூவி, இப்ப நம்ம மட்டன் குழம்ப வந்து பரிமாற ஆரம்பிச்சிடலாம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் குழம்புங்க. வித்தியாசமா இருக்கு. நம்மளோட கீ ரைஸோட இத சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையா இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாம இத நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.